கோவையில் சுட்டெரிக்கும் வெயிலிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் ராமமூர்த்தி. சதீஷ் ராமமூர்த்தி, வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அதிமுக சார்பில் சிங்கை ஜி ராமச்சந்திரன் என்பவர் போட்டிடுறாரு. ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில மருதமலை அடிவாரத்துல பிரச்சாரத்தை தொடங்கியவர் கிட்டத்தட்ட ஒரு 37 இடம் இந்த வெயிலும் பார்க்காம பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதாவது எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா மருதமலை அடிவாரத்தில் ஆரம்பிச்சவர் நால்வர் நகர், நவாவூர், சோமையம்பாளையம், கஸ்தூரிபாளையம், காலப்பநாயக்கன்பாளையம், ஆசிரியர் காலனி, கணுவாய், குப்பநாயக்கம்பாளையம், திருவள்ளுவர் நகர், சோமையனூர், உஜ்ஜயனூர், சின்னத்தடாகம், அம்பேத்கர் நகர், நஞ்சுண்டாபுரம், ராமநாதபுரம், பாப்பநாயக்கம்பாளையம், தாலியூர், பன்னிமுடை என 37 இடங்கள் காலையிலேருந்து மத்தியானத்து வரைக்கும் இன்னைக்கு நடந்துச்சுங்க. இன்னைக்கு வெயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 100 டிகிரிக்கு மேலே செல்சியஸாக போயிட்டு இருக்கு. அவ்வளோ வெயில் இருந்தும் இவங்க சூறாவளி சுற்றுப்பயணத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. அப்போ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்த அந்த பொதுமக்களும் அந்த வெயிலை பொருட்படுத்தாம இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது அவர் அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் பேசிட்டு இருக்கும்போது சிங்கை ராமச்சந்திரன் அவர் பேசிட்டு இருக்கும்போது சிங்கை ராமச்சந்திரன் கை கும்பிட்டு இருந்தவர் திடீர்னு கையை கீழே வச்சிடுறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா PRG அருண்குமார் அவரோட கையை பிடிச்சி மறுபடியும் கும்பிட சொல்லி தூக்கி கொடுக்குறாரு. தொடர்ந்து சிங்கை ராமச்சந்திரன் பேசும்போது, நான் இந்த ஊருக்கு புதிய ஆள் இல்லை, இந்த சொந்த ஊர்க்காரன், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஃபோன் செஞ்சாலே போகுது, உடனடியே நான் அவங்க வந்துடுவேன். இப்போ புதுசாக வந்தவங்கங்கிறாங்கன்னா பிரதமருக்கு இப்போ மோடி பிரதமராக இருந்தாருன்னா உடனே ஃபோன் பண்ணாருன்னா அவர் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவேன்னு சொல்றாரு. ஆனால் இந்த கடந்த 10 வருஷமா யாரும் ஒரு வேலையும் செய்யல. அதே போல மாநில கவர்மெண்ட்டும் எந்த வேலையும் செய்யல. இங்க லோக்கல்ல பாத்தீங்கன்னா சின்ன தடாகம் பகுதியில செங்கல் சோலை பிரச்சனை பெருசா இருக்கு. அதிமுக அரசு இருக்கிற வரைக்கும் செங்கல் சோலை பிரச்சனையே வரல. திமுக அரசு வந்தோன்னா கடந்த 3 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இதனாலதான் ஏற்பட்டிருக்கு. அதிமுக மறுபடியும் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லி பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டாருங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் ராமமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.